எல்லாரும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே ப்ரோ, காலையில் நான் நேரமாக எந்திரிச்சு வந்துட்டேனா ப்ரோ, அதனால் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வரல. சரி சுஜித் வேறு பக்கம் ஓட்டிவிட்டு வர மாதிரி வீடியோ ஊட்டுன்னு எடுத்துகிட்டு வாடானா, ஏதாச்சும் பேசுகிறா சப்ஸ்கிரைபர்கிட்ட ஏதாச்சும் பேசுகிறதுக்கு வாய் வரலம்மா அப்படிங்கிறான். இங்கே என்னத்த காலேஜ் படித்தானே தெரில. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பேசி போட்டிருப்பார், இந்த 515 நெல்லங்கட்டி ஓட்டுறது. அது இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ. இந்த வண்டியாக இருந்தால் போயிடும், அந்த எந்த வண்டியுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே காஞ்சி போயிட்டே இழக்க முடியாது ப்ரோ. ஒரு 55-60 ஹெச்பி கேட்டகரியாக இருந்தால் முன்னாடி தூக்காத அப்படியே ஃப்ரீயாக 4 வீல் டிரைவாக இருந்தால் இழுக்கும். ஒரு 45 ஹெச்பி கேட்டகரிங்கிறது வாரம் போங்க போயிடுவாங்க. இதே ஒரு 45 ஹெச்பி கேட்டகரி வண்டியை வந்து இவ்வளோ தான் ப்ரோ சத்து இருக்கும். ஓகேவா, பதமான காடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டை வந்து அளவுக்கு மேலே நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இறங்கி இருக்குது. அது வேறு வளர்த்தி ஒரு பக்கம், அப்புறம் மண் வேறு ரொம்ப கடிச்சலாக இருந்தால் அப்படி தான் ப்ரோ பண்ணும். மித்தபடிக்கு பாருங்க, இதெல்லாம் பாருங்க, பதமான வயல் தான் இது. வயலெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் மோசம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா, இந்த வயலெல்லாம் நம்ம வந்து காஞ்சி போச்சுலாம் சொல்லக்கூடாது. இது வந்து வயல் பதம், ஆனால் கட்டி வந்து ராவடி பண்ணுது. இன்றைக்கி 3 வண்டியும் ஒரே இடத்துல தான் ஓட்டுறோம். இதில் வந்து ஆம்பு கலப்பு இருக்குது, இது 5 கலப்பை. கோவில் வந்து அந்தான ஓட்டிகிட்டு இருக்கிறான். அதனால் இன்றைக்கி 3 வண்டியும் ஒரு கலப்படமாக தான் ப்ரோ வீடியோ இருக்கும். ஆக மொதல் சுஜித்தை ஓட்டுறானா இந்த வண்டி இவனும் ஓட்ட மாட்டேங்கிறான். கோவில் ஆம்பு கலப்பு ஒரு சால் ஓட்டுறானா அவனும் ஓட்ட மாட்டேங்கிறான். எல்லாம் வெயிலில் கருத்து போயிடுவானுங்களாம். நான் இவனுக்கு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு போயிருந்து பார்க்கலாம். ஓட்டுங்கடா அப்படிங்கிறேன்.
ஆமாம்மா காட்டு பேர் பாருங்களேன் என்னென்ன சீன் போடுறாங்க பாருங்களா. சிவங்குன்னு எந்திரிக்குது. பார் போயா போகுதுடா. பொண்ணு எடுக்கிறான் ப்ரோ வண்டி. அப்படியே மண்ணில் போனால் அந்த களிமண்ணுக்கு அப்படியே பட்டை வளர்த்தி ஆகிறதுனால அப்படியே ஜாம் ஆகி போயிடுது. சரி இவனை பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு என்ன ஆகுது, நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். போய் ஓட்டினா தான் ஏதோ பொழப்பு ஓட்ட முடியும். இதை பொழுதாக மாட்டியும் இன்னைக்கு சுஜித் இருக்கிறான் ப்ரோ. இன்னைக்கு கையோட ஓட்டி முடிச்சுக்கிட்டு அவனை நாளைக்கு ஸ்கூலுக்கு முடிக்கிடலாம். இன்னைக்கு ஓட்டினா நாங்களும் இது ஓட்டி எல்லாம் ரொட்டேட்டரில் கட்டி உடச்சி ஏற்கனவே ஒரு ரொட்டேட்டர் ஓட்டி கட்டி உடச்சி போட்ட காடெல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் தோழி முடிச்சுட்ருச்சு. அதனால் காட்டுக்காரர் ஒரு சால் ஆம்பு கலப்பில் ஓட்டுன்னு பின்னாடியே பாறை ஓட்டு, இன்றைக்கும் மழை வந்துட போகுது, அப்புறம் ஓட்டுற காசெல்லாம் உனக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க. அதுங்காட்டு தான் அதில் வர வெள்ளாமைக்கு இதுக்கு தான் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போகலாங்க. வாடா செத்தங்கூரி ஆம்பு கலப்பு ஓட்டுறாங்கிறேன் ஒரே வார்த்தையில். அவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது. சுஜித் என்னங்க அதான் நான் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறேன், கோவில் 5 கல், நீயே ரொட்டேட்டர் 5 கல் போடுறதுக்கு சீந்து வருது. அவன் எங்கடா ஓட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. நமக்கு வேறு வழியில் நாம் தான் இந்த வெயிலில் கிடக்கணும். வண்டி ஓனர் தான், எவனும் வெயிலில் ஓட்ட மாட்டான். நான் தான் வெயிலில் ஓட்டி ஆகணும், வேறு வழியில். வெயிலுக்கு காலையில் 6 மணிக்கே வந்தோம் ப்ரோ. தான் அந்தாண்டு 2 வெயில் ஓட்டிட்டு இந்தானே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரி நேரமாக வந்தால் நான் வெயில் வரங்காட்டி ஓட்டிப்பலான்னு பார்த்தா சிந்து இப்போ தான் ஓட்டி தந்த இந்த 4 வீலர் டிரைவ் ஏன்டா கொடுத்தான். இன்னுமேலாம் என்னோடய வெய்ய தாங்க மணி 11 ஆகுது. இன்னுமேலாம் ஏன் மண்டை தாங்காதுன்னு வந்து நீங்களே ஓட்டுங்க அப்படின்ட்டான். அதனால் பைசன் பை காஞ்சி போன காட்டில் அப்படி தான் ப்ரோ இருக்கும், வேறு வழி இல்லை. ஓகேவா, எத்தனை பேர் இது மாதிரி ஃபீல்டை அட்டன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டேன். ஓட்ட தெரியலைங்கிறாரு ஒருத்தர் சுஜித் ஓரளவு நல்லாவே ஓட்டுவான். அதே ஓட்ட தெரியல, வண்டி கலாமுலான்னு தூக்குது, டயர் ஸ்லீப்பேஜ் பண்ணுறாரு. அதை விட்டுட்டு கொஞ்சோன்னு மேலே வந்தோம்னா சுரண்டிட்டு வந்துடும். நீங்களும் அதெல்லாம் அனுபவிச்சிருவீங்க. ஒருத்தரும் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது தெரியும். இப்போ ஆம்பு கலப்பையாட்டும் ஸ்ப்ரிங் கலப்பையாட்டும் 5 கலப்பையாட்டும் ஒரு பிடிப்பானம் பிடிச்சி அப்படியே இழுத்து ஓட்டினீங்கன்னா அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். சரி வண்டி லைட்டாக லோட் ஆகுது, ஒரு நாள் தூக்கினா மண்ணை விட்டு மெலியே வந்துடும் கலப்பை. அதனால தான் நாங்கள் நெல்லங்காட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வண்டி லோட் ஆகுதுன்னு தூக்கி பிடிச்சோம்னா அப்படியே மேலே சுரண்டிட்டு வந்துடும். அதனால் பிடிச்ச புடியில் இழுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் கலப்பை இறக்கியே ஓட்டுவோம். அது மாதிரி தான் நீங்களும் ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்னங்கிறாங்க, நான் 275 இந்த ஃபீல்டு அசால்ட்டாக ஓட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அது நான் என்ன சொல்கிறதுனே தெரில. 275 505 அந்த போர்டு போடுது. 275 எங்கே ப்ரோ ஆல்னரி ஸ்டேரிங்கு ஆல்னரி பிரேக்கை வச்சு இந்த ஃபீல்டு ஓட்ட முடியுமா? ஓட்டலாம், பதமான காடாக இருந்தால் ஓட்டலாம். இது மாதிரி நெல்லங்காட்டையில் சேடை கட்டாத கட்டி காட்டில் ஓட்ட முடியாது ப்ரோ. ஸ்டேரிங் எப்படி உடைக்கும்னு நீங்கள் வச்சுக்கிற நண்பர்களுக்கு தெரியும். அதோட வழி ஆல்னரி ஸ்டேரிங் ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்கிறது ஈஸி, அவங்க எங்கள் இடத்துலேருந்து பார்த்தா தானே அதோட கஷ்டம் தெரியும். அதனால் காடு பதமாக இருந்தால் பைசன் பைய 5 கலப்பைக்கு பட்டை போடும் ப்ரோ. காடு கொஞ்சம் முன்ன பொண்ணு இருந்தால் 5 கலப்பைக்கு பைசன் பைய தவிடு திங்கும். ஓட்டி தானாட்டுக்குற பின்ன முடிஞ்சுதா? இருந்தாலும் பக்கத்து வயல் ஓட்டணும். இதை ஓட்டுவோம் பாருங்க, அப்படி பழம் மாதிரி வரும் வண்டி வயல். முடிஞ்சுதா? முடியுதா? நான் சுத்தருக்கு தான், அதனால தான் திருப்புறோம். இந்த வயல் ஓட்டுவோம் பாருங்க, இதில் 2 ஓட்டுட்டு நம்ம விட்டுட்டு ஓடி போயிடலாம். எப்படி ஓட்டுறான்னு மட்டும் பாருங்க. அதனால் எல்லாமே இப்போ பாருங்கள், இதில் 2 சேல் ஓடி 3 சேல் மண் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. வண்டி அப்படியே ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போகுது. பம்பு நாச்சல் மட்டும் வேலை செஞ்சு போட்டால் பக்காவாக இருக்கும். போடணும் இந்த சீசனு இன்றைக்கி ஓட்டினா எல்லாம் கிட்டத்தட்ட இழுத்துட்டு ப்ரோ. இனிமேல் அப்படியே 2 ஒன்று தான் இருக்கும். ஸோ அப்புறம் அப்படியே அடுத்த வாரத்துலேருந்து எல்லாம் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சா தான் மேட்டுக்காட்டுக்கு ரெடி ஆகும். காசு தான் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு கேட்டால் மனசு கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணுறது? எப்படி தான் ப்ரோ வண்டியெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க? நான் இந்த வண்டி வச்சு 75 HP 60 HP கீழே இல்லாத வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வண்டிக்காரெலாம் இதை சேனலில் பார்த்தா இருக்குது. அவங்கெல்லாம் எப்படி தான் அந்த வண்டிக்கு அவ்வளோ டீசல் ஊற்றி சமாளிக்கிறாங்களா தெரியும். நான் 4 லிட்டர் 4.5 லிட்டர் குடிக்கிற வண்டியை வச்சுக்கிட்டு என்னால் தீனி போட முடியல.
இந்த 75 ஹெச்பிலாம் வச்சுட்டு ஓட்டுறாங்களே இந்த ஜாண்டியரு மகேந்திரா சாமி நியூவலன்லாம். இந்த வாழை ஓட்டுறவங்கலாம் எப்படி தான் காசு வசூல் பண்ணி எப்படி தான் ஓட்டவனே தெரியல நண்பா. எப்படி ஓட்டுற? இப்படியா? அப்படியே பதமான காட்டுக்கு அப்படியே விட்டா பாருங்க கலப்பை அப்படியே இறங்கு. இந்த 5 கலப்பையில் இதுதான் ப்ரோ பெஸ்ட்டு. எப்படி விட்டிங்கனாலும் நொங்கு மாதிரி இறங்கும். ஓகேவா? பாருங்கள் அப்படி காடு ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. மணல் கண்டம் அது இல்லாத அதனால் கலப்பை போட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து 42,000 வருது ப்ரோ இந்த 5 கலப்பை. இது மாதிரி வேணா போட்டுக்காங்க. அருமையான இறங்குறதுலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்கும். ஹலோ ஏன் மாப்பிள்ள? ஆமாம் வருது கசாப்புக்காரந்து போகுது. சரி. நான் கூட அதை காட்டியே ஓட்டு மாமா காசு தரேன்னு சொல்கிறேன்னு நினைச்சேன். சரி மாப்பிள்ள. சரி வர ஒரு மட்டம் ஒன்று பூந்துருச்சு ப்ரோ. அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறான் திண்டு. அதை இறங்கி எடுப்பனாங்கிறான் பாருங்களேன். எடுக்கவே மாட்டான். முடியாத பட்சத்துக்கு தான் மட்டை இறங்கி எடுப்பான். அங்கே பாருங்க அதான் அடியில் மாட்டிக்க குட்டா கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? முன்னாடி ரிவர்ஸ் போட்டு பின்னாடி எடுப்பான். போயிட மாட்டேங்குது அந்த மட்டை ஒதுக்கி விட்டான். சரி நம்மளை நவர சொல்லுவான். நம்ம நல்ல பையனா கோகுல்கிட்ட போகலாம். இல்லைனா நாம் போய் ஓட்டலாம். அவன் கோகுல் ஓட்டுட்டோம். புகை நல்லா போகுது ப்ரோ. இப்படி புகை போகிறதே தெரியக்கூடாது எந்த வண்டியிலுமே. என்கிட்ட அகரா அடிக்கணும். நான் வண்டி அடிக்கணும்னே வரான் கூட காட்டி. சரி நான் போகிறேன். யா எந்த காட்டை? ரொட்டாட்டரில் அது ஓரம் 5 கிலோமீட்டர் தொட்டு வந்துடு. இதுக்கே வரல அன்னைக்கு. நீ இதை ஓட்டி விட்டு 2 சால் ஓட்டி விட்டு கசாப்புக்காரந்து வந்துடு. மண்ணு பதமாக தான் இருக்குது. மோசால் லிமிட்டாக போட்டு 2வது சால் பிடிச்சி விட்டு நான் போகிறேன். 9:45 எடுத்தது. நான் வாங்க கொடுக்க மாட்டான். நான் போய் கேட்குறேன். பாஞ்சே போதும். அதே போதும். நல்லா பொழுதுனைக்கு சிவுன்னு தூக்குது. தூக்கட்டும். நான் ஓட்டுறேன் போவ. நான் தான் ஓட்டுறேன். நீ தான் போய் ஓட்ட. சரி வேணா ஓட்டு. அப்புறம் மாற்றிக்கலாம். அப்படியே எல்லாம் ஓட்டிக்கிட்டே போகணும். அது அப்புறம் தரேன். கொளுத்துறோன்னுக்கிற வயலில் ஓட்டுறானா? பெரிய வயலாக ஓட்டுறானா? சின்னதாக இருக்குதா? அதை நான் ஓட்டுறேன் மாமாங்கிறான். வந்தால ஓடிய ஆம்பளுக்கு என்ன வேலைன்னா ப்ரோ, இந்த ஆம்பு கலப்பைக்கு ஏற்கனவே ஓட்டி போட்டது பாருங்க. ஓட்டி போட்டு மழை வந்து சப்புன்னு அமுந்து போச்சு. சரிதா? ஏற்கனவே இதை நான் ஓட்டுருப்போம், பார்த்துருப்பேன் நம்ம வீடியோவிலேயே. அதான் ஒரு 5 கலப்பை ஒரு புது வீடியோ போட்டோம்ல, அன்னைக்கு இதெல்லாம் ஓட்டுனது. இப்போ வந்து இதெல்லாம் மழை வந்து சப்புன்னு அமுந்ததுனால ஒரு கால் கலப்பையில் ஓட்டுக்கணும். மண்ணு நல்லா தான் இருக்குது. ஒரு கால் உடஞ்சிட்டு ஓட்டணும்னா பார் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு 6 வயல் ப்ரோ, இன்னும் 2, 3
2 கீழே உடச்சு விட்டு அப்படியே ஓடிக்க வேண்டியதான். கீழே போய் அதை 2 ஓட்டிட்டு வந்துட்டோம்னா அப்படியே ஒவ்வொன்றா மேலே ஏறிக்கலாம். கோவில் பாருங்க, அங்கே ஓட்டுறான் தெரியுதா உங்களுக்கு? போவோம் இருங்க, அப்புறம் போவோம். நம்மளுக்கு வச்சு அது ஓட்டிட்டேன் ஒரு 2 வயல் ஓட்டிட்டு இங்கே வந்துடுவான் பக்கத்தில், அப்போ போகலாம். ஓகே ப்ரோ, அம்பு கலப்பு மட்டும் ஓட்டிக்கிருந்தேன். காட்டுக்காக வந்து நான் ஓட்டி பழகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சுற்று கொடுங்க மாமா ஓட்டுறேன்னா. 2 சுற்று என்ன உன் டைமில் தானே ஓடுது, 10 சுற்று யார் கேட்குறா அப்படின்ட்டு ஒரு ஆசை தான் வாங்கி ஓட்டுட்டோம். ஒரு 2 சுற்று ஓட்டுட்டோம். அந்தான ஓட்டுறான் நிலா பிடிக்கிறான் பாருங்கள் எப்படி பெண்டு பெண்டா. இது ஏதோ 4 வீல் டிரைவாக இருக்கும், சென்சிங்கை வச்சு விடுவோம், அது பாட்டில் போகுது. 2 வீல் டிரைவாக இருந்தால் எங்கே போகுது? அவன் எங்கே ஓட்ட போகிறான் முதல்ல? வா, ஒரு 2 சுற்று கழிச்சு ஓரம் வந்துட்டான். கோவில் பாருங்க எங்கே ஓட்டிக்கிறாங்க சரிதா. அப்புறமேட்டு கோவில்கிட்ட போகலாம். இந்த வயல் 2 வயல் ஓட்டிட்டு தான் அங்கே போகணும். அப்போ போய்க்கலாம் கோவில்கிட்ட. இந்த நாட்டுறான் பாரு. ஐயோ கடவுளே, வண்டி எப்படி வளைஞ்சு போகுது பாரு. இதுதான் நேரம் அவனுக்கு அந்த ஊரில். ஆனால் நாம் ஓட்டுனா என்ன மாமா இப்படி ஓட்டுறேன், கரெக்டாக ஓட்டு மாமா, டைம் ஆகுது மாமா. இப்போ அவன் ஓட்டுறதுனால டைம் ஆகாது, பார்த்துக்காங்க. ஐயோ கடவுள், மண்டை வெடிக்குது. ஒரு 10 நிமிஷம் சேர்த்து ஓட்டிப்போம். சரி ஓட்டுதான் ஆசைப்பட்றோம். இது மாதிரி எத்தனை பேர் வந்து ஒருத்தர் ஆசைப்பட்டான்னு சொல்லி காட்டுக்காரருக்கு 2 சுற்று கொடுத்துருக்குறீங்க? அந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அங்கே கொஞ்சம் சொட்டை விட்டு வந்துட்டான். இப்போ இங்கே பாருங்க ரவுண்டு கட்டி இப்போ உள்ள சாலு பிரிக்கிறான், படுத்துறான். 10 நிமிஷம் நட்டப்படா மாப்பிள்ள உனக்கு. சரி ஆசைப்படுறான். நீ ஏதோ ஒன்று டக்குன்னு கிளச்சி அழுத்திக்கடா சாமி, நான் மறுபடியும் வந்து பார்த்துக்கிறேன். கம்பத்தில் மரத்தில் இருக்குது இடிச்சு விடாதான்னு சொல்லிக்கிறேன். கம்பம் வேறு ஒன்று இருக்குது. நேராக வாடா. ஏன்னா நேராக கம்பி பிடிச்ச மாதிரி இருக்காது, இப்படி இருக்குது. பாருங்க இலை பிரிச்சுட்டு அங்கே போகிறான். ஓ கடவுளே, கீழே நீங்கள் எடுக்கிறதா அப்படியே ஒரு நேரம். இப்போ நான் விட்ட எப்பறம் மாப்பிள்ள நேரம் போகுது. ட்ரைனிங்கான ஆள் நீ விட்டதா பொண்டாட்டிக்கு புது பொண்டாட்டிக்கு வேறு ஆகுது. விட நம்ம ஆளுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் அவரை எது அந்த விட்டா அந்த கம்மி மாதிரி போகக்கூடாது மாப்பிள்ளை. இது தடுமாறுற 10 நாள் ட்ரைனிங் வாங்கட்டா சரியா போயிடும். போகிறது சந்தோஷம் மாதிரி நீங்களும் வாங்க. வேலைலாம் ஓட்டானா நடுவயலில் மட்டும் ரவுண்ட் அடிக்கிறான். நான் ஓட்டலையா ஓட்டுறேன். ஓ ஆம்புட்டு காடுன்னா அது கேட்க மாட்டாங்க. அவ்வளோ காட்டை நம்ம காடு பேர்
மாதம் வண்டியிலே உட்காந்துருந்தாங்க. வேற எங்கேயோ கையில் கொடுத்தேன். சும்மா எடுத்தோடனே நோட்டம் பார்க்கணும். எந்த அளவு இங்கே இந்த காரணம்லாம் எந்த அளவு போகும்போது திரும்புகிறோம். இதெல்லாம் ஒரு கணக்கு தான். எப்படி நீங்கள் சரியாக எப்படி கரெக்டாக தார் போய் போகுதுன்னு சொல்லுவீங்க, அது மாதிரி தான். சுற்றுறா கேமரா இங்க பாருடா. கொஞ்சம் பிடிச்ச அறுத்தா கரெக்டாக வேணும். வாடானா வெயிலில் வந்து 2 வெயில் ஓட்டுறாங்கிறேன். ரொட்டேட்டர் தவிர வேறு எதுவும் ஓட்ட மாட்டாரான். ஏயா நீ சோள விதைக்காத, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு போய் வேதா அனுப்பிடுற. நீ போய் வேதா. வாவா, நானும் வெயில் நினைக்கிறேன். மனசனா தெரியலையா உனக்கு? இங்கே வா. ஓகே ப்ரோ. கோவில் வந்து வாடா சத்துக்கு மாற்றி விட்றானா வருவனாங்கிறான். நானே வெயிலில் எண்ணெய் மட்டும் தான் ஆம்புகளை போட்டது. இதை வேற போய் கழட்டி விட்டு எதா என்ன பண்ணோம்? குரங்க பொழந்து போடுறியா? சரி வா, ரொட்டேட்டர் வரட்டும். ஏதாச்சும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படியே ஆந்த கண்ணை போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் வருவான். நல்லா இதில் ஏறி இறங்குற மாதிரி தடம் பண்ணிவிட்டீங்கடா. வேற 7 அமைப்பா தடமாக பண்ணிவிட்டீங்க. ஓ, பெரிய கேட்டுக்காரருக்கு. டேய், இந்த 4வது கியரில் போட்டு பெரும்படி பார்த்தா அடிச்சு விடு. அப்புறம் அவன் வந்து ஓட்டி விடுவான் ஒரு சால். அப்புறம் அது 2வது சால் 2வது கியர் போட்டுக்கா. அது உழவு முடிஞ்சிருச்சு. இதுதான் ஒரு சால் ஓட்டணும். என்னடா மாப்பா சூளை பார்க்க போகிற மாதிரி போகுது. யாரு அங்கே ஒருத்தன் வெத்த காட்டிட்டு இருக்கிறான். நான் இரு பார்த்துட்டு வரேன். தூக்காத ஓட்டுறா. மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் சிவுக்குன்னு தூக்கிக்குது. நான் என்ன பண்ணிட்டாங்க பாரு. இருக்குண்டா இருக்கும். உங்க ஆள்லாம் இப்படி இருக்குதா மாப்பிள்ள? ஏன் மாப்பிள்ள உங்க ஆள்லாம் இப்படி இருக்குதா? மாப்பிள்ளைங்கெல்லாம் சிவுக்குன்னு தூக்குது. பாரு. டேய் டேய் எடு 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 போகல. என்னடா அவனுக்கு இப்படி நீட்டாக இருக்குது. அவனுக்கு இப்படி நீட்டாக இருக்குது. இனத்தோட வேலை செய்யும்ல. குரங்கோட வேலை செய்யணும்ல.
ஆயிட்டு போகுது டேய் பாரு. இதை யார் எடுக்கிறது? என்ன ஏமாப்ல வண்டி வேகமாக போனால் கட்டி நுணுக்கிற ஸ்பீடு தான் பிடிச்சிங்க. சரி எப்படி இன்னொரு சால் ஓட்டணும். ஏன் தேவையில்ல டைமு கடை ஓட்டிக்கிட்டு. வெயில் வேறு சும்மா வாங்கணும். இது அப்படியே கொட்டையை அப்படியே நுணுக்கி விட்டு ரொட்டாட்டில் அப்படியே கவர் பிடிச்சி நுணிக்கிறாப்லையா. வந்தால் வரட்டு வரலனா போயிட்டு போட்டுங்க. ஏன் வந்து இது காடுக்கா என்னைக்கு ஆயிடுது. இது எதோ இந்த வருஷம் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. பார்த்தா எனக்கு என்னமோ சளி மாதிரி கிடக்கும். இந்த வருஷம் என்னமோ மண் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. சரி ஓகே, நானும் போயிட்டு நீ ஓட்டுட்டோம். ஆறு கிளப்பி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருக்கண்டா குண்டு, நீ இதே பிடுங்க. இப்போ போவாங்க, நீ புழுதி ஏறுதுன்னா அவன் வரமாட்டான். மாப்பிள்ளையும் தூக்குறதுலே ஸ்பெஷலிஸ்ட் தானே மாப்பிள்ளை. நீ மூக்கில் ஏறுதுன்னு பார்க்குற, அவன் வரமாட்டேங்கிறான். புழுதி ஏறுமா நீ விவரம். இதை எடுத்து விடு. மாப்பிள்ள நல்லா தான் ஃபோட்டோகிராஃபராக இருக்குது. நான்லாம் எந்த மூளைக்கு ஆவேன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதான் நின்று தோணுனா ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படியே நிற்கிறதுக்கு அது என்னடா மாப்பிள்ள? நீயே ஆட்டு அடியே பிடிங்க. முன்ன வேறு பார்வோட்டை கிளப்பி மாட்டிக்குவான். பார்வோட்டை கிளப்பி போய் மாட்டிக்குவான். நான் வரல. எட்டாம் மாப்பிள்ள போட்டோம். எடுத்தியா? எட்ரா மாப்பிள போதுண்டா. சிவன் தூக்காதடா. மண்ணு ஈர கடிச்சிரும். அதனால கலப்பி லைட்டாக விட்டா கூட போய் மாட்டிக்குது. அதான் சரி ஓகே, நான் போய் இவங்க ஓட்டோம். நான் போயிட்டு பார் கிளப்பி எடுத்தாரும். போக மூட்டி தான் வச்சிருக்கிறான். சரி, இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் போய் பார் ஓட்ட முடியாது. பொழுதாகி போயிடும். அல்ல வெயில் பார் இருக்கிறதுக்கு நான் போயிட்டு பார்களை போய்ட்டு தான் பார் ஓட்டும். யா இதை ஓட்டிட்ட டைம் வச்சுக்கிட்டியா? யார் காடு? அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு? பன்னெண்டு. இப்போ 50 ஷாட். சரி, இறக்குனது சரி. நீ ஓட்டு. இதை ஓட்டிட்டு அதில் 2வது கியர் போட்டு கீழே வயல் அதை ஓட்டிட்டு இதை ஓட்டு. அதுங்காட்டி இவன் ஓட்டுவான். அப்புறம் இது 2வது கியர் போட்டு அதை அப்படியே ஓட்டிட்டு போகலாம்.
ஓகே ப்ரோ அவன் ஆட்டிக்கிட்டே இருக்கட்டும். அவன் இவன் துண்டளிச்சு தூக்கிக்கிட்டே இருக்கிறான். ஓகே ப்ரோ இப்போ வந்து கிளப்பி கழிச்சு விட்டு பார் கழிப்பி மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அதுங்காட்டி போக மாட்டி எனக்கு டீ வேணும் போண்டா வேணும் 2 பேரும் ராவடி. அதனால் பாருங்க இந்த பக்கம் ஒருத்தர் டீஸ் போடலாம் டீசல் எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்க ஒருத்தர் கூப்பிட்றேன் பாருங்க எப்படி நாக்க தொங்க பிடிட்டு வருவான். வேண்டாமா அவனுக்கு வேண்டாமா. தூங்கிட்டு இருக்கிறவனெல்லாம் கெடுத்து விட்டாங்களே. ஏ கிணத்துல ஒரு ஊரே இருக்குது, நீ இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறியா? தெரியல, நம்ம ஊருக்கார பசங்க தான் மாதிரி தெரியுது. அவனுங்கெல்லாம் பைப்பு வெளியூர். ஷோ அப்பா மாப்பிள்ளையாட்டு இருக்கணும். கொடுத்து வச்ச வாழ்க்கை இப்படிலாம் தூங்குறதுக்கு யாரால முடியும்? ஏய் வேணாமா வந்துடுவானுங்க புகையா வந்துடுவானுங்க. வர போச்சு உன் மாமன் தான். அவங்க அப்பன் தின்னு போடுவாப்புலாம் காலி ஆயிரும். ஏன்னா இவன் குறுக்களை ஓட்டான் நெட்லேயே ஓட்டுறான். ஊத்து மாப்பிள்ள ரோலாவது ஏண்டா ரோலாச்சு. அப்போ ஓட்டி விட்டு இதை ஓட்டி விட்டு மேகத்தோட்டத்தை நீ போய் ஓட்ட போயிரு. மேகத்தோட்டம் தான் பெரிய வெயில் இல்லை. நான் ஒரு சுற்று ஓட்டினல அந்த வெயிலும் அதுக்கு மேலே வெயிலும் அந்த சின்னதாக அந்த வால் ஒன்று இருக்கும் பாரு, இதை மட்டும் ரொட்டாட்டில் ஓட்டிவிடு. அந்த பெரிய வெயிலிங்க சோளம் வைக்கிறாங்களாம், அது ஓட்ட வேணும், அது அப்போதைக்கு ஓட்டிக்கலாம். வாடா டீயை ஊற்றுறா. அது என்னத்துல கழுவுற வாடா, ஏன்னா ஒட்டிக்குதா? நீ கழுவுனா இன்னைக்கு ஏற மாட்டுச்சுன்னா இன்னும் தான் இதாகும். சரி மாப்பிள்ளைங்க வாங்கி தரதை விட்டுட்டு நான் போய் டீசலுக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வர நிலைமையாகி போச்சு. டீசல் ஏன்னா குறுக்கில் ஏண்டா ஓட்ட நெட்டில் ஓட்டி வச்சுக்கிற, இப்படி ஓட்ட வேண்டியதானே? ஆஃப் பண்ணிட்டு வா. குறுக்கில் ஓட்டுருந்தா இப்போ கட்டி உடஞ்சிருக்குமே. இப்போ அந்த வாரம் வரையா தாண்டா கிடக்கும். எப்பறம் நான் குறுக்கில் பாருக்கிட்டோம். பதமான காடு. ஐயோ பாருக்கே மண்ணு மாமா அப்படிம்பாப்புல. கோவில் அங்கே ரொம்ப தேய்க்காதவா, கலராகி போயிருவா. நான் அப்போ தான் நினச்சேன் எங்கே போயிட்டான் காண ஆளை அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். டீயை குடிச்சிட்டு தான் இருக்குது அவனுங்களுக்கு. சரி பாரு வீட்டில் 5 லிட்டர் ஆயில் இருக்குது, எடுத்து வந்து ஊற்றி விடு கிணத்துல. ஊற்றி விட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு இல்லைன்னா கிணத்துல இருக்கிற பாம்பேரி கொட்டி போயிடும். நீ தண்ணி வடிச்சின்னா இன்னும் நல்ல தண்ணியாக தான் ஊறும். டீ அட்ரஸ் சொல்லு. யாரு என்ன நேற்று போல போட்டதா அப்படித்தான் இருக்கும். சுட சுட என்ன வேணும் எனக்கு வேணும். ஏய் நீ ஓட்டி போய் அஸ்பாலம் போகணும். மையந்திரத்து 5 கிளப்ப. நீ அவனுக்கு அங்கே ஓட்டினானா தான் அவனுக்கு 4 மணி ஆயிரும். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த சோள வச்சு காடு ஒத்தஞ்சு ஓட்டினான். அவன் எடுத்து வந்து ஓட்டினானா அவனுக்கு பொழப்பு ஆகி போயிடும். அங்கே மையந்திரந்து 3 மணி நேரம் வரும். 4 வெயில். டேய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் கொடுத்துட்டு இப்படி திரும்பிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா எப்பட்றா எந்தருங்கடா.
ஏன்னா அவ்வளோ இவன் முடியலன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் உண்டு. அவன் முடியலங்கிறான் பாத்தியாடா. மூக்குல தான் ஏறுதா, பின்னாடி ஏறல. பேனர் எடுத்துட்டு போ, அந்த பைசா பில் இருக்கும். பார்த்து பார்த்து நாளைக்கு லீவ் போடுற இல்ல, வா இன்னைக்கு. அதுல ஏன்டா டீ டம்ளர்ல போடுற? அது காயத்துல போண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் என்னங்கிறான், 110 ரூபா செலவு பண்ணி சச்சன் சோறு வாங்கிட்டு போயிருக்கலாமா? ஆமாம், போண்டா 50 ரூபா, டீ 40 ரூபா. நானே அங்கே ஒரு டீ ஒன்று போட்டேன், 118 ரூபா காலி. கோகலும் 3 சாப்பாடு வாங்கிட்டு தான் முக்கி முக்கி தின்றுப்பேன். ஐயோ கடவுளே. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 பாரு. இதை வந்து நாங்கள் 2.25 பண்ணுது வயக்காட்டுக்கு. இதை வந்து லூஸ் விட்டு இது நேர் கொண்டு வரணும், அதே மாதிரி அதை லூஸ் விட்டு அந்த கொண்டு வரணும். டபுள் ஹண்ட் எடுத்துகிட்டு வராது, இதை மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்த. டபுள் ஹண்ட் ஒரு நடம் நடப்பியாடா? டைட்டில் லூஸ் விடு. எனக்கு தான் போடுதுங்க டீ சொல்கிறேன். நீ போமா அங்கே அடிச்சுக்கா. ஓண்டிக்கல நீ இன்னைக்கு பொழுது நீ கிண்டி போடுவ. நேற்று நான் 35 லிட்டர் டீசலில் ஊற்றணும் அன்னைக்கு. இப்படிரா. ஓ கடவுளே, இன்னும் எண்ணெய்க்கு தான் நெட்டு டைட் பண்ணி கழட்டி போல வருதா தெரில. கீழே சுடு, கீழே போதும் போதும், கீழே சுடு. நேரத்தோடு எவ்வளோ நேரம் சுண்ட? 9:45 போட்டேன். 2:20 ஏய் 2 இப்போ தாண்டா மணியே 2:20 ஆகுது. அப்படி சொல்லு. இல்லை சுற்றி பேர் போட்டியில் கட்டுறோம். எவ்வளவு அது பாடுறா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டி சோளம் வதைக்கிறாராம். 2 சேல் ஓட சொல்லி மண்ணு ஒத்துக்கு பண்ணுறாப்புல. இது அப்படியே தூக்கி லைட்டாக வெளியே. இப்போ நைட் ஆம்பு கலப்பி மண்ணு பத்தாதான். சரி டைட் பண்ணு, டைட் பண்ணு. தெரிய மாட்டேங்குது. மழை வர மாட்டேங்குது.
போலாமா? ஓகே நண்பா, இப்போதான் முடிச்சிடும். எல்லாரும் பாரு, எல்லாம் பாரு ஏறு கம்ப்ளீட்டாக பைக்காட்டோட கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் நண்பா. அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். பின்னாடி கோகுல் வந்துருக்கிறோம், அதுக்கு பின்னாடி சுஜித் வந்துருக்கிறோம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சவரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டாடா.